ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொன்னியம்மன் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஆடிப்பூரம் வர 7ஆம் தேதி வரப்போகுது. அதுக்கு நம்ம வீட்டில் இருக்க சிலைங்களுக்கோ இல்லை ஃபோட்டோக்கோ வளையல் மாலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அதுக்காக நான் 2 டசன் வளையல் எடுத்திருக்கேன். ஒரு ப்ளவுஸோட நாட் கயிறு மாதிரி இருக்கும்ல, அந்த கயிறு ஒன்று எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கயிறில் வேணால் பண்ணலாம், உள்ளன் த்ரெட்லேயும் பண்ணலாம். இப்போது வளையலில் 2 நாட் டைட்டாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக வேணுமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. கண்டிப்பாக கிளாஸ் வளையல் தான் பண்ணணும். பிளாஸ்டிக் வளையலையோ இல்லை மெட்டல் வளையலையோ பண்ணாதீங்க. கிளாஸ் வளையல் தான் பண்ணணும். இப்போது அந்த த்ரெட்டுக்கு மேலே த்ரெட்டு பூ கட்டுற மாதிரி 2 விரலுக்கு இடையில வச்சுட்டு அந்த த்ரெட்டுக்கு மேலே வளையலை வச்சு உள்ளே விட்டு வெளியில் எடுக்கணும். வளையலுக்கு உள்ளே விட்டு இந்த 2 வளையலுக்கும் இடையில உள்ளே விட்டு வெளியில் எடுக்கணும். அதே மாதிரி தான் த்ரெட்டுக்கு மேலே வளையலை வச்சுட்டு அந்த 2வது வளையலும் 3வது வளையலும் இடையில விட்டு எடுக்கணும். ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த வளையல் மாலை செய்கிறது. நம்மளோட சேனலில் இதுக்கு முன்னாடி ஒரு மாடலில் வளையல் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். இதுவும் ஒரு மாடல், அதுவும் ஒரு மாடல். நீங்கள் இந்த மாதிரி 2 மாடலில் கூட செஞ்சு போடலாம். பார்த்தாலே தெரியும், நூலையும் வளையலையும் டைட்டாக பிடிச்சிட்டே வரணும். இந்த மாதிரி எடுத்து 2 வளையலுக்கும் இடையில விட்டு உள்ளுக்க விட்டு இழுக்க வேண்டியதான். நீங்கள் நூலையும் வளையலையும் எவ்வளோக்கு எவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டே வரீங்களோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. இதே மாதிரி நம்ம 2 டசன் வளையலையும் கோக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பார்த்தாலே தெரியும், வளையல் நான் கொஞ்சமாக கோத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லா வளையலும் நம்ம கோக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா வளையலும் கோத்தாச்சு. என்கிட்ட 2 டசன் வளையல் இருந்ததுனால நான் அது வரைக்கும் தான் உங்களுக்கு கோத்து காட்டியிருக்கேன். இதே மாதிரி வளையல் மாலை நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஆடிப்பூரத்துக்கு வீட்டில் வச்சு சாமி கும்பிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.